ஹாய், ஒரு கோடி ரூபாய் செக் நீங்கள் கொடுக்குற, ஓகே, 1 கோடி ரூபாய் செக் கொடுத்துட்டு அதுல டேட் மென்ஷன் பண்ணல. என்னைக்கு டேட் போடுவீங்க? 1 வருஷத்துக்கு அப்புறமா, இல்ல 6 மாசத்துக்கு அப்புறமா, இல்ல உடனேவா? ஓகே, எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? உடனே போடுன்னு சொல்லுவீங்க. இதை நிறைய சீக்ரெட் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோல நிறைய சீக்ரெட் ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ. இன்னொரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, again the secret formula to manifest anything using law of attraction part 8. இது வந்து mastering law of attraction ஓட சீரிஸ் இது. அண்ட் இன்னொரு டாபிக் வந்து who controls your life. உங்க லைஃபை யார் கண்ட்ரோல் பண்றா? நீங்க யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. என்னோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம், அதையும் நீங்க கிளிக் பண்ணலாம். உங்க லைஃபை யார் கண்ட்ரோல் பண்றா? உங்க பைசாவா, உங்க எஜுகேஷனா, உங்க பாஸா, உங்க பேங்கா, உங்க பிசினஸா, உங்க கிளைண்ட்ஸா, கவர்மெண்டா, சொசைட்டியா, பேரண்ட்ஸா, இல்ல உங்க லவர்ஸ் ஆர் உங்க ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், யாரு? நிறைய பேர் சொல்லலாம், இல்ல நான் தான் கண்ட்ரோல் பண்ணேன் லைஃப்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே வா, செக் பண்ணி பாருங்களேன். சம்வேர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ உங்க லைஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல, ஓவராலுக்கு மீன் 100% மீன் எல்லா இடத்துலயுமே கிடையாது, பட் சம்வேர் ஏதோ இடத்துல யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. ஈவன் இட் குட் பி ஈவன் a மீடியா. ஸோ மீடியா கூட நம்மளை கண்ட்ரோல் பண்ணலாம் சம்டைம்ஸ். உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா we are becoming slaves for the system. நம்ம ஒரு அடிமையாடுறோம் ஒரு இடத்துல. ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம அடிமையாடுறோம். அண்ட் ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நிறைய பேர் நீங்க படிச்சுட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க, ஓகே இது எதுக்கு படிக்கிறோம்? ஓகே, இல்லை படிச்சு முடிச்சவங்க கேட்பாங்க, நான் எதுக்கு படிச்சேன்? அதை தேவையே இல்லை. பிகாஸ் பட் என்னன்னா சிஸ்டம்ல இருக்கு. ஸோ சிஸ்டம்ல இருக்குன்னா என்ன பண்ணும்? we can't deny it. நம்ம வந்து எடுத்து தூக்கி போட முடியாது. படிச்சுதான் அவன ஒரு வழி இல்லை. ஸோ நானும் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்த ஆளு தான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், அந்த பேசிக் எஜுகேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதை நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, அவங்க யாரோட ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, யாரோட கம்பல்ஷனும் கிடையாது, அண்ட் யாரோட ஃபோர்ஸும் பண்ணல. பட் நான் அதை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். அதுல ஒரு பேஷன் இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு. அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணும்போது அதுக்கப்புறமா லேட்டர் ஆன் தெரிஞ்சு வந்துச்சு, எகெயின் நான் அங்க ஒரு ஸ்லேவ். ஓகே, அது ஐ மீன் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ அங்கே ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இருந்தோம். ஸோ அது எனக்கு பிடிக்கல, அதனால வெளியே வந்துட்டேன். ரிசைன் பண்ணி வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கன்சர்ன் ஜாயின் பண்ண, அது ஒரு சிங்கப்பூர் கம்பெனி ஜாயின் பண்ணது. சிங்கப்பூர் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாயின் பண்ண. அதுக்கப்புறமா அதே கம்பெனி மார்க்கெட்டிங் ஹெட்னு வந்து, ஐ மீன் இந்தியாவோட ஹெட்டா வந்தேன். ஸோ நான் என்ன நினைச்சேன், ஓகே ஃபைன், சிஸ்டம் டிஃப்ரெண்ட், பைசா அதிகமாக இருக்கு, ஸோ ஐம் ஃப்ரீ நினைச்சேன். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்லேவ் தான். எம்டி, என்னோட சிஇஓ, அவங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். ஸோ அது எனக்கு பிடிக்காம 2007 நான் வெளியே வந்தேன். அண்ட் 2008 வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். போதுண்டா, யாரோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொந்தமா ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா, அது வர 2008 நான் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ், லோன்ஸ்லாம் கொஞ்சம் எக்கச்சக்கமா இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டில் ஐ வாஸ் அ ஸ்லேவ் ஃபார் த பேங்க். பேங்கோட ஸ்லேவ் ஆயிட்டேன். அதாவது எப்படின்னா, பேங்க்குக்கு மாசம் மாசம் காசு கொடுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் இது எனக்கு தெரியவே இல்லை, எப்படி வெளியே வரணும்னு தெரியல. அதுக்கப்புறமா வெளியே வந்தேன். 2013-14 பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெளியே வந்தேன். லோன்ஸ் கிடையாது, கிரெடிட் கார்ட்ஸ் கிடையாது, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணேன். அது வந்ததுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா I was completely free. அண்ட் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் இருக்கிறதுனா, I don't want to become a slave for anything. ஓகே, ஒரு ஸ்லேவா நான் எங்கேயுமே மாட்டிட கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். ஒரே ஒரு காஷன், இன்ஃபேக்ட் பர்டிகுலர் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு, ஓகே, இந்த எங்க ஜெனரேஷன் ஒரு காஷன் என்ன சொல்லுன்னா, இந்த கிரெடிட் கார்ட்ஸ், இந்த லோன்ஸ் போய் மாட்டிடாதீங்க. ஓகே, தப்பித்தரோட மாட்டிடாதீங்க. ஏன்னாக்கா இதெல்லாம் ஒரு ட்ராப். லாஸ்ட் இயர் இன்ஃபேக்ட் என்னோட பையனுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்க போயிருந்தேன். ஸோ வாங்கி கொடுக்கும்போது அந்த பில் போடும்போது அங்கே இருக்க பையன் கேட்டான், சார் உங்கள்ட்ட ஹெச்டிஎஃப்சி கார்டு இருக்கான்னு கேட்டான். ஏன் ஹெச்டிஎஃப்சி கார்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். சார் நல்ல ஒரு ஆஃபர் இருக்கு, 3000 rupees உங்களுக்கு, 3000 5000 rupees உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 months ஃப்ரீ இஎம்ஐ, லைக் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ 12 months. என்கிட்ட காசு இருக்கு, பட் சரி ஓகே, மீன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ கொடுக்கலாம், ஓகே ஃபைன் அப்படி நானும் வந்து ஓகே அப்படின்னு சொன்னேன். சரி, என்னோட கார்டு எடுத்து கொடுத்தேன். பார்த்துட்டு என்ன சார் டெபிட் கார்டு கொடுக்குறீங்க, கிரெடிட் கார்டு கிடையாது? இல்ல கிரெடிட் கார்டு இல்லைன்னா, கிரெடிட் கார்டு தூக்கி போட பல வருஷம் ஆச்சு, இட்ஸ் டெபிட், மீன் வெறும் டெபிட் கார்டு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பையன் சொல்றான், சாரி சார், இந்த ஆஃபர் வந்து வெறும் கிரெடிட் கார்டுக்கு தான், டெபிட் கார்டு கிடையாது. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், நான் கேஷ் கம்ப்ளீட்டா கொடுக்குறேன், நான் ஃபுல் கேஷ் கொடுக்குறேன், டிஸ்கவுண்ட் எனக்கு கொடுப்பானா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ல வாங்குறதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பானா? ஏன் இந்த பேங்க் இந்த மாதிரி பண்றாங்க? நான் வெறும் இந்த பர்டிகுலர் பேங்க் மட்டும் சொல்ல, எல்லா பேங்க்ஸும் இதே மாதிரி தான் இருக்குது.
ஓகே, அப்ப என்னன்னா இதுதான் ட்ராப். ஓகே, இதுதான் ட்ராப். ஓகே, மாட்டிக்காதீங்க. நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்காங்க, விக்டிம் ஆயிட்டு இருக்காங்க. பர்டிகுலர் இந்த கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் லோன்ஸ்ல மாட்டிட்டு உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். உங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ சர்ச் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்க. பிகாஸ் அதுல வந்து நிறைய சீக்ரெட்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல அது போய் பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். நீங்க தான் கிரியேட்டர். ஓகே, ஸோ உங்க லைஃப் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்க அனுமதிக்காத வரைக்கும். நீங்க அனுமதிச்சிட்டீங்க ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க அவங்க உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க என்னவா இருக்கீங்களோ இன்னைக்கு இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் யூர் தாட்ஸ். உங்க தாட்ஸ்னால தான். ஸோ உங்க தாட்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பல விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், வண்டியில பெட்ரோல் பண்ணணும்னா பியூர் பெட்ரோல் இருக்கா, அல்ல இது கண்டாமினேஷன் எதுவும் கிடையாதா. ஓகே, பெட்ரோல் டீசல் வாட் எவர் இட் இஸ். ஓகே, ரொம்ப பியூரா இருக்கா, கிளீனா இருக்கான்னு பார்ப்போம். தண்ணி பியூரா இருக்கா, சாப்பாடு ஓகே கிளீனா இருக்கா, ஓகே நம்ம போற ரெஸ்டாரண்ட்ஸ் கிளீனா இருக்கா, நம்ம வீடு கிளீனா இருக்கா, எல்லாத்தையும் சுத்தம் பார்க்கிறோம். பட் நம்மளோட தாட்ஸ், நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம திங்கிங், அது சுத்தமா இருக்கா நம்ம என்னைக்கு செக் பண்ணி பார்த்திருக்கோமா? கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கும் சாதாரண ஆட்களுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க பைசா கிடையாது, அவங்களோட பொசிஷனோ பவரோ கிடையாது, பியூர்லி அவங்க திங்கிங், அவங்க தாட்ஸ். ஸோ அவங்க தாட்ஸை தான் சேஞ்ச் பண்றாங்க. தாட்ஸை சேஞ்ச் பண்ணனால அவங்க வேற லெவலில் இருக்காங்க. ஸோ அந்த தாட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது நீங்க என்ன பண்றீங்க, என்ன தாட்ஸ் நீங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிகாஸ் நான் எப்போதும் சொல்ற மாதிரி, உங்க தாட்ஸ் சொல்றது எகைன் உங்க மைண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இட்ஸ் சிபியூ, லைக் ஒரு கம்ப்யூட்டர்ல சிபியூ மாதிரி உங்க மைண்ட். ஸோ என்ன மாதிரி தாட்ஸ் உங்க மைண்ட்ல ஃபீட் பண்றீங்க, அதுதான் நீங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் நீங்க அங்கதான் இருக்க போறீங்க. ஸோ உங்க மைண்டை வந்து சக்சஸ்க்காக நீங்க ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, உங்களோட ஹெல்த்ல டிஃபரன்ஸ் பார்க்கலாம், உங்க வெல்த்ல டிஃபரன்ஸ் பார்க்கலாம், உங்க ரிலேஷன்ஷிப்ல டிஃபரன்ஸ் பார்க்கலாம், உங்க கேரியர்ல டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓவரால் எல்லா இடத்துலயுமே நீங்க டிஃபரன்ஸ் பார்க்க முடியும் பை ஜஸ்ட் சேஞ்சிங் யோர் மைண்ட். உங்க மைண்ட்ல இருக்க ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அண்ட் நான் நிறைய பேரை வந்து பர்டிகுலர் இந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்ல நிறைய பேர் வெளியே கொண்டு வந்திருக்கேன். நான் டாக்டர் கிடையாது, நான் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, நான் சைக்காலஜிஸ்ட் கிடையாது. நான் நிறைய டைம் திருப்பி சொல்லியிருக்கேன். பட் எகைன் ஒரு பிசினஸ் கோச்சிங்ல வராங்க, இல்லை பிசினஸ் செஷனுக்காக வராங்க. ஸோ அங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல ஷேர் பண்ணும்போது அவங்க கேட்கிற ஒரே ஒரு பதில் கேள்வி என்னன்னாக்கா, நான் இவ்வளவு வருஷமா அந்த பிரச்சனையில போயிட்டு இருக்கேனே, இவ்வளவு வருஷமா நான் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேனே, அண்ட் நீங்க என்ன சொல்றீங்க, ஒரே சிட்டிங்ல வந்து முடிஞ்சிரும் சொல்றீங்க, வெறும் 2 hours முடிஞ்சிரும், அதுவும் இது இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன், என்ன மீட் கூட பண்ண வேண்டாம், உலகத்தில் நீங்க எந்த மொழியில இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் நீங்க எடுக்க முடியும். அண்ட் நான் நிறைய கிட்டத்தட்ட 12 வருஷம் அதை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் காட்ஸ் கிரேஸ், நோ ரிஜெக்டட் கேஸ், நோ ரிப்பீட் கேஸ், நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கு, என்னோட வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். பட் அவங்களோட கன்ஃபியூஷன் என்னன்னா, எப்படி பாசிபிள்? என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த மைண்ட்ன்றது எங்க இருக்கு? மைண்ட்ன்றது எங்க இருக்கு? அவங்க சாப்பிட்ற டேப்லெட்ஸ் மைண்டுக்கு கிடையாது, அவங்க பாடிக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் தான் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது, பாடி மைண்டை கண்ட்ரோல் பண்ணல. சோ நான் ஒர்க் அவுட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a மைண்ட், நாட் ஆன் த பாடி. ஓகே, நான் மைண்டை ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியும் பர்ஃபெக்ட் ஆயிடுது. ஸோ ப்ராசஸ் சேஞ்ச் ஆகுது, திங்கிங் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகுது. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் செஷன் எடுத்தோம், பல வருஷம் பிரச்சனை, ஓகே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அண்ட் அவனோட மெயின் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, சார் எப்படி சார் அது 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும், 2 மணி நேரத்துல எப்படி சார் முடியுமா அப்படின்ற டவுட் அவனுக்கு. நான் சொன்ன திருப்பி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நீ டெஸ்டிமனிஸ் கேட்டியா, சார் எல்லாம் கேட்டப்பட்ட எனக்கு ஸ்டில் என்ன சின்ன ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இது வந்து நிஜமாலுமே நடக்குமோ, நிஜமாலுமே நான் வந்துருவேன், நிஜமா சேஞ்ச் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு. பட் செஷன் எடுத்து ஒரு வாரம் குளத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவன் சொன்னது வந்து நம்ப முடியல சார், எனக்கு நான் இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு, நம்ப முடியல, என்னால அவ்வளவு சேஞ்சஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றான். இப்போ என்னன்னா, இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராப், இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராப். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல கொண்டு வந்துட்டு, ஓகே நீ இவ்வளவுதான் அப்படின்ற நம்ம சொல்றதுனால we become victims of the system. ஓகே, அந்த சிஸ்டம்ல நம்ம ஃபாலோ பண்ண இதுக்கு இவ்வளவுதான், ஓகே இதுக்கு சொல்யூஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சில இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். பட் திருப்பி சொல்ற மாதிரி, யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். உங்க மைண்ட் நீங்க கிளியரா வச்சுக்கிட்டீங்கன்னா எதை வேணா சேஞ்ச் பண்ண முடியும், உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, அதுதான் கேள்வி. நெக்ஸ்ட் ஒரு குட் நியூஸ். இன்ஃபேக்ட் என்னோட பழைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், லைக் அந்த ஐ எம் அஃபர்மேஷன் சிடி வந்து கிரியேட் பண்ண சில பேர் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் அது ஐ எம் அஃபர்மேஷன் கிடையாது, ஐ எம் டிக்ளரேஷன். எப்பொழுதும் சொல்ற மாதிரி
என்னோட வார்த்தைகள் தான் வந்து என்னோட லைஃப். ஓகே, நான் என்ன வார்த்தைகள் சொல்றேன் அதான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் டிக்ளரேஷன். ஓகே, அந்த ஐ எம் சொல்லிட்டு ஒரு சில டிக்ளரேஷன்ஸ் இருக்கு, அதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு நார்மலா என்னோட சீரிஸ் மாதிரி ஹெட்ஃபோன் போட்டு கேட்கற மாதிரி இருக்காது, ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருக்காது. இதை நீங்க போட்டுட்டு இன்ஃபேக்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம், நீங்க ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா டெய்லி ஒரு 15 மினிட்ஸ், ஓகே, 15 மினிட்ஸ் ப்ரோக்ராம், ஒரு 15 மினிட்ஸ் இந்த இதை போட்டுட்டு நீங்க வந்து நீங்க கூட சேர்ந்து சொல்லலாம் இது. ஓகே, பிகாஸ் நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஒரு சாம்பிள் வேணா காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சின்ன ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஆடியோ ட்ராக். ஓகே, திஸ் இஸ் மை லைஃப், திஸ் இஸ் மை லைஃப், டுடே இஸ் மை டே, டுடே இஸ் மை டே, ஐ எம் born to win, I am born to win, I am the creator of my life, the creator of my life, the creator of my life, I am a new creation, I am a new creation. ஸோ இந்த ஆடியோ ட்ராக் வந்து நீங்க சில பேர் வின் பண்ணிருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரி வின்னர்ஸ் இருந்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, ஸோ தட் நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். இல்லைன்னா என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஓகே, ஒன்லி த வின்னர்ஸ். ஓகே, யாரெல்லாம் வின் பண்ணீங்களோ அவங்க மட்டும் தான் அனுப்புங்க. அண்ட் நாங்கள் ஒரு ஆப்பும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி சூன் அந்த ஆப்பும் வெளியே ரிலீஸ் ஆகிடும், பர்டிகுலர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப் வந்த உடனே அதையும் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். ஸோ த எண்ட் நான் சொன்ன மாதிரி 1 கோடி ரூபாய் செக் கொடுத்துருக்கேன். அதில் டேட் போட்டிருக்கு, டேட் மட்டும் போடல, சைன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நீங்க எப்போ வேணா போடலாம்னு சொன்னேன். ஓகே, என்ன டேட் போடுவீங்க? 1 வருஷம், இல்லை 6 மாசம், இல்லை உடனேவா? மெஜாரிட்டி பேப்பர் சொல்றது உடனே போடுன்னு சொல்லுவோம். பட் என்னன்னா நிறைய பேர் என்னோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஓகே நிறைய பேர் எனக்கு சார் சூப்பராக இருக்கு சார், அப்படி சார் இப்படி சார், நான் படம் பயங்கரமாக இமீடியட்டா சேஞ்ச் ஆகணும் சார் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஓகே சார் நான் அப்புறமா வரேன் சார், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சார், கொஞ்சம் காசு அரேஞ்ச் பண்ணேன் சார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிளாக சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் நீங்கள் தான் பார்க்கணும். ஓகே, அண்ட் அகெயின் இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு எப்போ வேணும்? இப்போ வேணும், இன்னைக்கு வேணுமா, இல்ல 6 மாசத்துக்கு வேணுமா, இல்ல 1 வருஷத்துக்கு வேணுமா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். எகைன் சொல்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே கிடையாது, ஒன்லி ஃபார் தோஸ் சீரியஸ் பீப்புள். பிகாஸ் இது ஒரு டிஃப்ரெண்டான ப்ரோக்ராம். அண்ட் எகைன் சொல்ற மாதிரி நிறைய இடத்துல நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல வந்து பார்த்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் காமிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் என்னோட டெஸ்டிமனிஸ் இந்த லிங்க் இங்கே கீழே இருக்குது, அங்கே போய் பாருங்க, கேட்டு பாருங்க எவ்வளோ பேரோட லைஃப் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எகைன் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி ஆன்லைன், நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் எகைன் ஃபார் சீரியஸ் பீப்புள், நீங்கள் ரியலி சீரியஸ், நிஜமாலுமே சீரியஸாக இருக்கீங்க, என்னோட வாழ்க்கை சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் டூ கால் மீ, ஐ வில் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட். அகைன் என்னோட காண்டாக்ட்ல இருங்க. அண்ட் எனிவேர் யூ ரிக்வயர் மை ஹெல்ப் ப்ளீஸ் டூ கால் மீ, I'll be there to help you out. And again கடைசியா சொன்ன மாதிரி please do share this video to as many people as you can. Okay, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. என்ன சொல்ற மாதிரி the more you share the more you gain. Again Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye, thank you, have a great day.